Hi viewers, welcome to Tamil Moto Tech. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன, இந்த வண்டி வந்து Skoda Rapid diesel vehicle automatic variations 7 speed DSG type gearbox 0 AM type இது. இந்த வண்டியில வந்து clutch kit ஃபுல்லா மாத்திருக்கோம். ஒரு DTCக்காக ஒரு rattling சவுண்டுக்காக மாத்தி எல்லாம் முடிச்சிட்டு வண்டியை இப்போ வந்து பேசிக் செட்டிங்ஸ் பண்ண போகிறோம். பேசிக் செட்டிங்ஸ் எப்படி பண்ணுறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் இப்போ வெறும் இக்னிஷன் கீ தான் ஆன் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேன் போட்டு டிடிசி ஃபுல்லாக கிளியர் பண்ணிடலாம். பேசிக் செட்டிங்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கேன் கனெக்ட் பண்ணுறேன். ஸ்கேன் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வண்டி வந்து ஸ்கோடா, பட் எனக்கு வந்து ஸ்கோடாவில் வந்து அந்த சாஃப்ட்வேரில் ஒரு பர் இருக்குது. அந்த பர் ப்ராப்ளத்தினால நான் வந்து VWக்குள்ளே போய்க்கிறேன். ரெண்டுமே சேம் வெர்ஷன் சேம் டைப்ன்றதுனால ஸோ VWக்குள்ளே கனெக்ட் பண்ணி பேசிக் செட்டிங்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக் செட்டிங்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சில பேசிக் ரூல்ஸ் எல்லாம் பார்த்துக்குங்க. என்னென்னா வந்து வண்டி வந்து பேட்ரி கண்டிஷன் வந்து கரெக்டாக இருக்கா, வந்து ஸ்கேன் போட்டு கிளியர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக் செட்டிங்ஸ் பண்ணும்போது இக்னிஷன் கீ ஆனில் ஒரு ப்ராசஸ் ரன் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ப்ராசஸ் ரன் ஆகும். ஸோ ஸ்டார்ட் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்ரி டெட்டாக இருக்குது, இல்லை வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னா அந்த பேசிக் செட்டிங் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபினிஷ் ஆகாது. ஸோ இப்போ நான் கம்ப்ளீட்டாக ஸ்கேன் போட்டு கனெக்ட் பண்ணியிருக்கேன். வண்டி வந்து இக்னிஷன் கீழே ஆன் பண்ணி பார்க்கிங்கில் தான் வச்சுருக்கேன். இந்த டிடிசி வந்து கிளச் கிளியரன்ஸ்ன்றது அப்பத்துலேருந்தே வந்துருந்தது. இப்போ வந்து இது வந்து பாசிவில் இருக்கும், சரிங்களா. இப்போ கம்ப்ளீட்டாக எல்லா ஸ்கேன் போட்டு டிடிசி எல்லாமே ஏன்னா எல்லாத்தையும் கிளியர் பண்ணி முடிச்சுட்டு பேசிக் செட்டிங்ஸ் போகலாம். இப்போ இக்னிஷன் கீ ஆனில் தான் வச்சுருக்கேன். நான் வண்டி எதுவும் ஸ்டார்ட் பண்ணல. ஸ்கேனில் எல்லாமே கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடுச்சு. எதுவுமே நோ ஃபால்ட் கோடு தான் வருது. எந்த டிடிசியுமே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலை. இப்போ நம்ம பேசிக் செட்டிங்ஸ்குள்ளே போகலாம். இப்போ பேசிக் செட்டிங்ஸில் போகிறது எப்படின்னா, இந்த இதில் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த 04க்கு பாருங்கள், இந்த இடத்துல இந்த 04க்குள்ள இதில் போனீங்கன்னா பேசிக் செட்டிங்ஸ்ன்றதை என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இது வந்து என்ன சேனலுக்கு இதுவாகனா 060 இந்த சேனல் வந்து எதுக்கு லிங்க் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் பேசிக் செட்டிங்ஸ் பண்ண முடியும். இந்த நம்பர் போட்டிங்கன்னா 060 இந்த நம்பரை போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓகே கொடுத்தீங்கன்னா, இப்போ நான் ஓகே கொடுக்குறேன் பாருங்கள். ஓகே கொடுத்த உடனே இந்த சேனல் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கவுண்டருக்கு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஷிம் ஆட் பண்ணியிருந்த ஷிம்மு அந்த கிளச் பிளேட்டு எல்லாமே வந்து சிங்க் ஆகிட்டுருக்கோம். இப்போது சிங்க் ஆகிறதுக்காக தான் அந்த கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகுது. இப்போது கவுண்டிங் முடிஞ்சு அந்த 0 ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 4ல் இருக்குது, 00 இருக்குது. நான் இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க, ஒரு தடவை 2 தடவை. இப்போ நான் வண்டி ஸ்டார்ட் பண்ண உடனே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டார்ட் ஆனவுடனே இந்த ப்ராசஸ் அடுத்த ப்ராசஸ் ரன் ஆகும். அதிலே இருங்க, வெளியில் வந்துடாதீங்க. பேட்டரி ஸ்டார்ட் பண்ணதுனால லெவல் நோட் கேட்டுது. ஸோ அதை கொடுத்துட்டு நான் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ரன்னிங் ப்ராசஸ் ரன் ஆகுது. இந்த கவுண்ட் பார்த்தீங்கன்னா வேரியேஷன்ஸ் மாறிட்டே இருக்கும் பாருங்கள். உங்களுக்கு 10 இப்போது ஒரு கீராக வந்து மூமெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இன்ஜினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அப்நார்மல் நாய்ஸ் வந்து கீர் சேஞ்ச் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு கடக்குன்னு சவுண்டு மாதிரி கேட்டுகிட்டே இருக்குது உங்களுக்கு வந்து. இது வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் ரன்னிங் ப்ராசஸ்ஸு. அதுவே முடிச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து நார்மல் பொசிஷன் வந்துடும் உங்களுக்கு. இப்போ பார்க்கிங்கில் தான் வச்சுருக்கேன். நான் எந்த கீரும் வந்து நானே எதுவும் சேஞ்ச் பண்ணலை. என்ன வச்சுருக்கேன்னா அப்படியே தான் வச்சுருக்கேன். ஸோ அந்த சவுண்டு மட்டும் உங்களுக்கு கேட்கும் ஒரு மாதிரி வந்து அப்நார்மல். எல்லாம் கேட்டு முடிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ 0 ஆகிடும் பாருங்கள். இப்போ 254ன்றது கான்ஸ்டண்ட்டாக வந்துடும் அந்த கவுண்ட்டு. கீழே இருக்க இந்த 2 கவுண்ட்டுமே வந்து 00ன்னு ஆகிடுச்சுன்னா ஸோ உங்களுக்கு பேசிக் செட்டிங்ஸ் முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். இப்போ இந்த வண்டிக்கு பேசிக் செட்டிங்ஸ் பண்ணியாச்சு. அதுவே சிஸ்டமே எடுத்துக்கும். நம்ம எதுவுமே வந்து மேனுவலாக இது பண்ணணும், இன்புட் எதுவுமே கொடுக்கணுன்றது தேவையே கிடையாது. ஸோ இப்போ பேசிக் செட்டிங்ஸ் பண்ணி முடிச்சாச்சு இந்த வண்டிக்கு, அவ்வளோதான். ஸோ இந்த டியூரேஷன் ப்ராசஸ்க்காக உங்களுக்கு பேட்ரி கண்டிஷனை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. எல்லா இதுவுமே பேராமீட்டர்ஸுமே லீக்கேஜ் இல்லாமல், கூலண்ட் லீக் இல்லாமல் அந்த மாதிரி எல்லா பேராமீட்டர்ஸுமே கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ நான் பேசிக் செட்டிங்ஸ் முடிச்சுட்டு இப்போ நான் வண்டியை திருப்பி ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்கேன் போட்டு உங்களுக்கு டிடிசி போட்டு காட்டுறேன் பாருங்கள். டிடிசி காட்டினோடனே என்னென்ன டிடிசி வருது, எதாவது இருக்கான்றது செக் பண்ணிக்கலாம். இந்த பேசிக் செட்டிங்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நான் வெறும் இக்னிஷன் ஆன் பண்ணி ஸ்கேன் போட்டு என்னென்ன டிடிசி வருதுன்றதை மட்டும் காட்டிடுறேன். ஸோ இந்த பேசிக் செட்டிங்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் டிரைவிங் ப்ராசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணுறதுன்றது பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ரேஷ் பண்ணாமல்
மெதுவாக ஒரு கீராக சேஞ்ச் ஆகுதான்னு செக் பண்ணிங்க. நான் இப்போ வந்து வண்டி நிற்க வச்சுருக்கேன். நிற்க வச்சு பீலேருந்து ரிவர்ஸ்க்கு மாற்றிருக்கேன். ரிவர்ஸ் கியர் விழுது. அது மாதிரி ஒன்றுனா நியூட்ரல் ஆகுதா, நியூட்ரலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டி மோடு எல்லாமே ஒர்க் ஆகுதான்றது செக் பண்ணிக்கோங்க. வண்டியை வந்து பிரேக்கில் காலை வச்சுட்டு நான் தான் இன்னும் வண்டியை நான் மூவ் பண்ணல, எடுக்காமல் தான் அப்படியே வச்சு பார்த்துட்ருக்கேன். எஸ் மோடுக்கு அப்புறம் திருப்பி அந்த ஷிஃப்டிங் மோடு எல்லாமே வந்து ஸ்மூத்தாக விழுதா, ஏதாவது அதில் ஷிஃப்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அப்நார்மலாக இருக்கா இல்லை வந்து ஹார்டாக இருக்கா அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஸ்கேன் போட்டு பார்க்கும்போது எந்த டிடிசியுமே வரல. ஸோ இன்ஜின் வந்து நார்மலாக தான் இருக்குது, இதுலேயும் அப்நார்மல் சவுண்ட்ஸ் எதுவுமே வரல. ஸோ இப்போ வண்டி ஓட விட்டுருக்கேன், ஒரு 10 minutes 20 minutes ஓட விட்டுட்டு லீக்கேஜ் எதாவது இருக்கான்றது செக் பண்ணிக்கோங்க. கூலண்ட் லீக்கு, வேறு ஏதாவது ஆயில் லீக் எதாவது இருக்கான்றது செக் பண்ணிவிட்டு டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து பார்க்கலாம். பட் இப்போ நைட் டைம் மிட் நைட்டுன்றதுனால வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ண முடியாதனால நாளைக்கு மார்னிங் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ மார்னிங் டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து பார்த்துருக்கும் போது வந்து ஒரு கீராக மூவ்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து புது கியர் பாக்ஸ் அதாவது கிளச் பிளேட் மாட்டினதுனால ப்ராசஸ் வந்து ரொம்ப ரேஷ் டிரைவிங் பண்ண வேணான்றதுக்காக ப்ராசஸ் அதாவது ஒரு ஷிஃப்டிங்கும் வந்து மெதுவாக தான் போயிட்டுருக்கேன். ஸோ எல்லா கீருமே சேஞ்சஸ் ஆகிட்டுருக்கு. D3, D4, D5, இப்போ D6 வந்திருக்கேன். D6லேருந்து D7 ஷிஃப்டிங் ஆகிட்டுருக்கு. இது வந்து ஆட்டோமேட்டிக் ஷிஃப்டிங்கு. இதே மாதிரி மேனுவல் ஷிஃப்டிங்கை செக் பண்ணி பார்த்துங்க. ப்ளஸில் போட்டு உங்கள் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி மேனுவல் ஒன்றா ஷிஃப்ட் பண்ணி பாருங்கள். பட் பிரேக் அடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து டவுன் ஆகுறான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸ்கோடா VWயோட 7 ஸ்பீட் கியர் பாக்ஸோட பேசிக் செட்டிங்ஸ் இது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் மோட்டோ டெக்.